ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரணா அகாடமி. வெரி குட் மார்னிங் டு ஆல். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, படிப்பதற்கு சிறந்த நேரம் எது, ஓகேங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் தமிழில் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, ஏர்லி மார்னிங் ஸ்டடி, டே ஸ்டடி, நைட் ஸ்டடி, ஈவினிங் ஸ்டடி, இந்த 5 வேலைகளில் எந்த வேலை படித்தா நமக்கு அரசு வேலை கிடைக்கும் அப்படின்ற தகவலை தான் இந்த காணொலியில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோட முடிவில் ஒரு 2 முக்கியமான இன்ஃபர்மேஷனையும் ஒரு சஜஷனையும் நான் சொல்கிறேன், அதையுமே கேட்டுக்கோங்க, சரிங்களா? ஓகே. ஏன்னா படிக்கும்போதே நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, யாராவது நம்ம சஜஷன் கேட்டோம் அப்படின்னா, எல்லாருமே படிக்க போறியா அப்போ காலையில் எந்திரிச்சு படி, வெடிகாலம் படி, அதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, வெடிகாலம் படித்தாதான் மைண்டில் வந்து நிற்கும். ஓகேவா? ஏன் பாரதியாரில் ஆரம்பித்து இப்போ இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்தா சொல்லக்கூடியது. பாரதியாரே சொல்லி ஒரு பாடலை வந்து பார்த்தீங்கன்னா, காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. ஓகேவா? ஸோ அப்போது காலையில் எந்திரிச்சோடனே படிக்கிறது தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பல ரீசன்கள் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா நைட்டு ஃபுல்லாக நம்ம தூங்கி இருக்கும்போது நம்மளுடைய மூளையும் வந்து ஓய்வெடுத்திருக்கும். ஓய்வெடுத்து புதுசாக ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போது நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிப்போம். ஸோ அப்போது எளிமையாக ஒரு விஷயத்தை வந்து நம்ம கற்றுக்க முடியும் அப்படின்றதுனால தான் நம்ம வந்து அந்த நேரத்தை வந்து சொல்கிறாங்க. அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, அந்த மார்னிங் ஒரு 5 AM வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டைம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகேவா? இன்னும் நம்ம குறிப்பாக சொன்னோம் அப்படின்னா 4 AM to 6 AM. ஓகேவா? அந்த 2 மணி நேரம், அந்த 24 மணி நேரத்திலே ஒரு சிறப்பான மணி நேரம் அப்படின்னா அந்த 2 மணி நேரத்தை வந்து நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஏன்னா அந்த டைமில் நம்ம ஒரு தகவலை படிக்கிறோம். இப்போ மற்ற நேரங்களில் ஓகே பகல்லையோ நைட்லையோ நம்ம ஒரு டாப்பிக்கை படிக்கிறோம், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பக்கத்தை படிக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகுது அப்படின்னா, அதே நீங்கள் அந்த 4 to 6 hours, அதாவது 6 AM படிக்கிறீங்க அப்படின்னா 1 ஹவர்லேயே அந்த 10 பக்கத்தை படிச்சிட முடியும். இப்போ மற்ற டைமில் 1 ஹவரில் படிக்கிறது இங்கே அரை மணி நேரத்திலே படிச்சிடலாம். ஸோ அதான் சொல்கிறாங்க, ஒரு 100% நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பவர் இருக்கும், மைண்ட் வந்து அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்றதுனால தான் நமக்கு காலையில் எழுந்திரிச்சு படிக்க சொல்கிறாங்க. ஓகேவா? சில பேரால் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு படிக்க முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அதிகாலைன்றதை தவிர்த்து ஒரு 6 மணிக்கு மேலே எழுந்திரிச்சு படிக்க ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பகலில் படிப்பாங்க. வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹவுஸ் ஒய்ஃப்லாம் மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பகலில் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா காலை எந்திரிச்ச உடனே அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தெளிக்கிறது, டீ போடுறது, அப்புறம் சாமான் கழுவுறது, அப்புறம் வந்து பார்த்தோன்னா குழந்தைங்க ஸ்கூலுக்கு அனுப்புறது, அவங்க ரெடியாகிறது, வீட்டில் ரெடி பண்ணுறது, இந்த மாதிரி அந்த குடும்ப பொறுப்புகள்லாம் முடிக்கிறதுக்கே ஒரு 10 மணி ஆகிடும். அதுக்கப்புறம் தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலை செஞ்ச டயர்டோடு உட்காரவங்க வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 11 மணிக்கு கண்டிப்பாக ஆகிடும். அந்த 11 to ஈவினிங் காலையில் போன பசங்க வீட்டுக்கு வரத்துக்குள்ளே கண்டிப்பாக வந்து ஒரு 4 மணி நேரம், 4 மணி வரைக்கும் தான் படிக்க முடியும். ஸோ அப்போ டே டைம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூட்டபுளான வந்து டைமாக இருக்கும். ஓகேவா? அதேமாதிரி வேலைக்கு போயிட்டு வரவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈவினிங் டைமை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இந்த காலேஜுக்கு போயிட்டு வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா மார்னிங் எழுந்தவொடனே காலேஜ் போகிற பிஸியில் இருப்பாங்க. அப்போ போயிட்டு ஈவினிங் வந்து ஒரு 4 மணிக்கு வந்த பிறகு அந்த 4 to 8 அல்லது 9 அந்த மாதிரி வந்து பார்த்தா ஈவினிங் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஓகேவா? நைட் ஸ்டடி அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா வேலைக்கு போனதுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னா அவங்க காலையில் எழுந்திரிச்ச உடனே ரெடி ஆகிட்டு வேலைக்கு போயிட்டு ஈவினிங் வரத்துக்கு ஒரு மினிமம் ஒரு 6-7 மணி ஆகுது அப்படின்னா வந்து அந்த ஒர்க் பண்ண டயர்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து ஒரு 9 மணிக்கு உட்காந்தாங்க அப்படின்னா ஒரு 11 மணி அல்லது 12 மணி வரைக்கும் படிப்பாங்க. ஓகேங்களா? அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம் இருக்குது அப்படின்னும் போது எந்த டைம் சிறந்த டைம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நமக்கு எந்த டைம் சூட் ஆகுதோ அந்த டைம் படிச்சிருங்க. ஓகேவா? ஏன்னா நேற்று ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தார். ஓகே, அவர் சொன்ன விஷயத்தை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது சார் இப்போது ஏர்லி மார்னிங் படிக்கிறது தான் பெட்ரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதுக்காக முயற்சி பண்ணுறேன் சார். நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஒரே அலாரம் தான் வச்சேன், காலைல 4 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டேன். ஆனால் 4 மணிக்கு ஏந்தாலும் அந்த தூக்கன்றது என்னை விட்டு போகல. ஓகே, அந்த தெளிவு என்கிட்ட வரல. நான் வந்து தூக்கம் இல்லாமல் கண்ணை மூச்சுட்டு தான் படிச்சுட்ருக்கேன். ஆனால் என் மைண்ட் வந்து தூங்க சொல்லுது, தூக்கத்தை நோக்கி போகுது. நான் கொஞ்சம் நேரம் தூங்கி ஏந்து படிக்கிறேன். ஆனால் எனக்கு வந்து நைட் ஸ்டடி வந்து சூப்பராக இருக்குது சார். நான் நைட்டு படிக்க சொன்னால் விடிய கூட படிப்பேன் சார். நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எல்லா வேலையும் முடிச்சு ஒரு 10 மணி உட்காந்துன்னா 2லேருந்து 3 மணி வரைக்கும் எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நான் படிக்கிறேன் சார். ஓகேவா? ஆனால் அப்படி படித்தா ஹெல்த் இஷ்யூ வந்துடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. ஓகேங்களா? அந்த லைஃப் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா மாறிடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போது அவங்களுக்கு அந்த மார்னிங்கை விட அந்த நைட் ஸ்டடின்றது ரொம்ப பெட்டராக இருக்குது. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஹவுஸ் ஒய்ஃபுக்கு வந்து பார்த்தா அந்த டே ஸ்டடின்றது ரொம்ப பெட்டராக இருக்கும். ஓகேவா? காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்டடின்றது ரொம்ப பெட்டராக இருக்கும்.
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமாக படிக்கிறவங்களுக்கு எந்த டைம் படித்தாலும் பெட்டராக தான் இருக்கும். அந்த மதிய டைம் மட்டும், இந்த டே டைம் மட்டும் கொஞ்சம் சோர்வாக இருக்காம, ஏன்னா ஃபுல்லாக படிக்கிறாங்க, விடிகாலம் படிப்பாங்க, நைட்டும் படிப்பாங்க அப்படின்னும் போது ஃபுல் டைம் படிக்கிறவங்களுக்கு அந்த பகல் டைம்ன்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும், சலுப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? வேலைக்கு போயிட்டு வரவங்களுக்கு நைட் ஸ்டடி வந்து பார்த்தா ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போது என்னென்னா, நமக்கு ஒரு டைம் படிக்க சூட்டபுளாக இருக்குது அப்படின்னா அந்த டைமை சூஸ் பண்ணி படிங்க. தயவு செஞ்சு நான் சொல்கிறேன். அந்த 2 இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த டைம் படிக்க சூட்டபுளாக இருக்கோ அந்த டைம் படிங்க. இல்லை சார் எல்லாருமே காலையில் படிக்கிறது பெட்டர்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அது நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது நீங்கள் உங்கள் வீடை சிட்டியில் கட்டியிருந்தீங்கன்னு வச்சுக்கலாமே, ஒரு பொருள் தேவையான டக்குன்னு போய் வாங்கிடலாம். இப்போ நீங்கள் வில்லேஜில் இருக்கீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? வில்லேஜில் இருக்கும்போது என்ன பண்ணணும்னா, நம்ம வில்லேஜில் இருக்கும் ஒரு பொருளை டக்குன்னு போய் வாங்க முடியாது. எப்போ நம்ம சிட்டிக்குள்ளே போகிறோமோ நமக்கு தேவையான மொத்த பொருளும் அப்பயே வாங்கிட்டு வந்துட்டு அந்த முன்னெச்சரிக்கையோடு போகிறோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான். அப்போது நம்ம வில்லேஜ் இருக்க நாம் சிட்டிக்கு போகணும்னு நினச்சி ஃபீல் பண்ணுறது மிகப்பெரிய முட்டாள்தனம். சிட்டியில் இருந்தால் நான் அதை பண்ணோம் இதை பண்ண நினைக்கிறது முட்டாள்தனம். நாம் வில்லேஜில் இருக்கோம், நம்மளால் வில்லேஜில் இருக்க முடியும். ஓகே, இருக்க சிச்சுவேஷனுக்கு. அப்போது நாம் என்ன பண்ணோம், சிட்டிக்குள்ளே போகும்போது எல்லா பொருளும் வாங்கி வச்சுணுன்ற அந்த முன்னெச்சரிக்கை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். வெடிகாலம் எந்திரிக்க முடியல, நைட்டு ஃபுல்லாக படிக்க முடியும்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு சூட்டபுளான டைம் ஒன்று இருக்கும். ஐ மீன் சூட்டபுளான டைம்னா நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லாத டைம் தான் சிறந்த டைம். ஓகே, என்னதான் சொல்கிற புரியுதுங்களா? நீங்கள் காலைல உட்காந்து படிப்பீங்க, வாடா டீ போடுறா, சாப்பாடு செய்யடா, இதை பண்ணுறா அதை பண்ணுறா. அப்புறம் வந்து பகலை படிக்கிறீங்க, வாடா படத்துக்கு போகலாம், வாடா டீ சாப்பிட போகலாம். ஈவினிங் படிக்கிறீங்க, வாடா பானிபூரி சாப்பிட போகலாம். நைட்டு படிங்க, வாடா சிக்கன் ரைஸ் சாப்பிட போகலாம், வாடா எக் ரைஸ் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்டோ உங்கள் வீட்டில் இருந்து யாரோ, இல்லை வீட்டில் இருந்து கடைக்கு அனுப்புவாங்க. போய் வெத்தலை பார்க்க வேணாடா, வாழைப்பழம் வேணாடா, இன்றைக்கி படைக்கிறேன்டா, இலை வேணாடா, அது வேணாம் இதுவான்னு சொல்லிட்டு. அதாவது உங்களுக்கு படிக்கிறதுக்கு சிறந்த டைம்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த காலையில் படிக்கிறது, நைட்டு படிக்கிறது அதெல்லாம் கிடையவே கிடையாது. இன்ட்ரெஸ்ட்டும் இன்வால்மெண்ட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் படிக்கக்கூடிய எந்த நேரமாக இருந்தாலும் அது சிறந்த நேரமே. எனது இன்ட்ரெஸ்ட்டும் இன்வால்மெண்ட்டும் அது ரெண்டுமே கண்டிப்பாக தேவை படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு. ஓகேவா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சில நேரங்களில் வெடிகாலம் உட்காந்து நீங்கள் படிக்கிறது கூட மைண்டில் நிற்காமல் போயிருக்கலாம். ஆனால் ஏனோ தானோ நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போதோ, இல்லை யாரோட பேசிட்டு இருக்கும்போதோ, இல்லை டிவி பார்த்துட்டு இருக்கும்போதோ, ஒரு கேஷுவலாக படிக்கும்போது சில விஷயம் கூட நம்ம மைண்டில் நிற்கும். அது காரணம் என்ன அப்படின்னா, நம்ம மைண்டு ஃபிக்ஸ் ஆகும். ஓகேவா? இவன் படிக்க போகிறான், இவன் படிக்கிறது ரொம்ப முக்கியமான நோட்ஸை நம்ம கூர்ந்து கவனிக்கணும்னு சொல்லிட்டு மைண்டு நமக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும். அப்படி சூட்டபுள் இல்லாதப்போ மனசு வேறு இடத்துல வச்சுக்கிட்டு மனசை ஒருநிலைப்படுத்தாமல் நீங்கள் உட்காந்து அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவாங்க 4 மணி, அந்த பிரம்ம முகூர்த்திலே உட்காந்து உங்களை படித்த பிரம்மனே வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்தாலும் உங்களுக்கு மைண்டில் நிற்காது. ஏன்? உங்கள் மைண்டு உங்ககிட்ட இல்லை. ஓகே, அப்போ நீங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தி படிக்கிறது தான் இந்த சிறந்த நேரமே தவிர காலையில் படிக்கிறது, நைட்டு படிக்கிறது இந்த டைம்லாம் கிடையாது. ஓகேவா? காலை எந்திரிக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? தப்பு கிடையாது. ஓகேவா? அப்போ காலையில் எழுந்து படிக்கணும்லாம் வந்து நான் குத்தம் சொல்ல வரல. காலையில் எந்திரிக்க ட்ரை பண்ணுங்கள், முடிஞ்சால் படிங்க. இல்லை அப்படின்னா உங்கள் மைண்டும் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸும் இல்லாத டைம் எந்த டைமோ அந்த டைம் உட்காந்து படிங்க. அது ஏர்லி மார்னிங்காக இருக்கலாம், மார்னிங்காக இருக்கலாம், டேவாக இருக்கலாம், ஈவினிங்காக இருக்கலாம், நைட்டாக இருக்கலாம். ஓகேவா? எந்த டைம் படிக்கணுன்றது முக்கியம் இல்லை, நாம் எப்படி படிக்கணுன்றது தான் முக்கியம். அதை விட ரொம்ப முக்கியம் எக்ஸாமுக்கு வரைக்கும் படிக்கிறது. ஒரு விஷயம் சொன்னோன்னே முதல் ஒரு வாரம் மட்டும் ஃபாலோ பண்ணுறது, அதுக்கப்புறம் அப்படியே விட்டுருது. இது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். நிறைய காம்படிட்டர்ஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவிர என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆரம்பத்தில் அழகாக கொண்டு போவாங்க, பாதியிலே விட்டுடுவாங்க. இந்த பாதியிலே விட்ட குறை தொட்ட குறை தான் அவங்கள எந்த விஷயத்தையும் செய்ய விடாமல் தடுத்துரும். சரிங்களா? அதனால் உங்களுக்கு சூட்டபுளான டைமை சூஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அது ஏர்லி மார்னிங் எந்த டைமாக கூட இருக்கும். ஓகேவா? உங்கள் மைண்டை நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க. ஓகே, அதை நம்ம நினச்சா எந்த டைம் ஒன்றா பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஒரு சில டிப்ஸை மட்டும் நான் வந்து சொல்கிறேன். இது என்னுடைய சஜஷன் தான். இதை நோட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன விஷயம்? ஃபஸ்ட் விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் இப்போது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் படிக்க போகிறீங்க அப்படின்னா, படிக்கிறதுக்கு உண்டான எல்லா நோட்ஸ் இப்போது இன்றைக்கி வந்து நான் தமிழ் படிக்க போகிறேன், மேக்ஸ் படிக்க போகிறேன், ஜிகே படிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இன்றைக்கி படிக்க வேண்டிய, அதாவது இந்த அடுத்த 3 ஹவர்ஸுக்கு படிக்க வேண்டிய நோட்ஸ் எல்லாமே உங்கள் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இந்த தப்பை நிறைய பேர் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, பக்கத்தில் வச்சுக்க மாட்டாங்க. அந்த நோட்டு ஒரு ஸ்டாப்பில் இருக்கும், இந்த நோட்டு வேறு ரூமில் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, உட்காந்து ஃபஸ்ட்டு படிக்க வேண்டிய டாபிக் எடுத்து படிப்பாங்க. ஒரு 1 ஹவர் கழித்து அடுத்த டாபிக் அடுத்த நோட்டு எடுத்து பார்க்கணும் அப்படின்னா அந்த நோட்டு வேறு இடத்துல இருக்கும். அப்படியே போய் தேட போவாங்க, அப்படியே ஃபோன் எடுப்பாங்க, அப்படியே டைம் முடியும். அதனால தான் அவங்களால கரெக்டாக அந்த டைமுக்குள்ளே படிக்க முடியல. ஓகேவா? அதனால் இன்றைக்கி நீங்கள் 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ படிக்க போகிறீங்கன்னா, அன்றைக்கி படிக்க வேண்டிய நோட்டை நீங்கள் படிக்க வேண்டிய இடத்துக்கு பக்கத்திலே எடுத்து வச்சுங்க. ஃபஸ்ட்டு ரெடியாக, பக்கத்தில் தண்ணி 2வது,
மூணாவது விஷயம், பக்கத்தில் இருக்கக்கூடாத ஒரு பொருள் என்னன்னா ஃபோன். நீங்கள் 2 மணி நேரமோ 3 மணி நேரம் படிக்க போகிறீங்கன்னா அந்த 3 மணி நேரத்தில் உங்களுக்கு முக்கியமான யாரும் ஃபோன் பண்ண போகிறது கிடையாது. அப்படி யாருன்னா உங்களுக்கு முக்கியமான இருக்காங்களா, அவங்ககிட்ட சொல்லிவிடுங்க, நான் படிக்க போகிறேன், படிச்சுட்டு வந்து இந்த டைம் வந்து நான் அவங்க கூட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபோனை தூரம் வச்சுருங்க. ஓகே, துரோணாக்கள் நோட்டிஃபிகேஷனே வந்தாலும் சரி, எனக்கும் அது பொருந்தும். சரியா, அதை பார்க்க தேவை. சரியா, நீங்கள் படிக்கக்கூடிய டைமில் உங்கள் பக்கத்தில் நோட்டும் அதுக்குண்டான எனர்ஜி ட்ரிங்க்ஸ் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை சொல்கிறேன், குடிக்கிற தண்ணியை சொல்கிறேன். ஓகேவா, அது மட்டும் நீங்கள் வச்சு படித்தா போதும். ஓகே, அப்போது படிக்க வேண்டிய நோட்ஸ் என்னவோ, ஏன்னா அது நீங்கள் படிக்க வேண்டிய பிளானில் ஒரு நோட்ஸு மிஸ் ஆகுதுன்னா அதை போய் தேடுறதுக்கு நம்ம டைம் ஆகிடும். இந்த தப்பை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஓகேவா, அதேமாதிரி உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸே இல்லாத இடத்த சூஸ் பண்ணி அங்கே உட்காந்து படிங்க. ஓகே, உங்களுக்கு மிகப்பெரிய டிஸ்டர்பன்ஸே ஃபோன் தான். மற்றபடி நீ தான் மற்றவங்க டிஸ்டர்பன்ஸாக இருப்போம். கரெக்டுங்களா, நம்ம தான் மற்றவங்க டிஸ்டர்பன்ஸாக இருப்போம். வேலைக்கு போகாமல் அப்பா அம்மா டிஸ்டர்பன்ஸாக இருப்போம், வேலைக்கு போகாமல் வீட்டில் டிஸ்டர்பன்ஸாக இருப்போம், ஃப்ரெண்ட்ஸுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருப்போம், கடன் கேட்டு, இது எல்லாருமே அந்த காலகட்டத்தில் பண்ணுறது தான். ஓகேங்களா, அதனால் கூடுமான வரைக்கும் நீங்கள் படிக்க பிளான் பண்ண நோட்ஸை புத்தகத்தை பக்கத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் படித்து முடிக்க வரைக்கும் உங்களுக்கு தேவையான திங்ஸை பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஃபோனை தயவு செஞ்சு தூரம் எடுத்து வச்சுருங்க. ஓகேங்களா, அடுத்தது மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. படிக்கும்போது தயவு செஞ்சு நீங்கள் இந்த தேர்வை பற்றிலாம் திங்க் பண்ணாதீங்க. ஏன்னா அது திங்க் பண்ணும்போது தான் எக்ஸாம் நடக்குமோ நடக்காதோ. இப்போ கூட பார்த்தீங்கன்னா விஜய் ஜெயிச்சிட்டாரு, விஜய் வந்துட்டார், அவர் என்ன வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி சிலபஸை மாற்றிடுவாரோ, அது வரும், இது ஒரு ஸ்கீம்ஸ் எல்லாம் படிக்கணும், அதுவும் அதை பற்றி ஏன் யோசிக்கிறீங்க? ஸ்கீம்ஸுன்றது 5 கொஷின், மீதி 195 கொஷின் என்ன படிக்கணும் அதை பற்றி யோசிங்க. என்னமோ 195 கொஷின் நம்ம படிச்சா மாதிரியும் இந்த 5 ஸ்கீம்னால தான் எனக்கு வாழ்க்கையே போனா மாதிரி உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். இதெல்லாம் தேவையில்லாத ஆணி. ஓகே, அதை பற்றி யோசிக்காதீங்க. ஓகேவா, இப்போ விஜய் சார் வந்துட்டார், ஓகே சிஎம்ஏ ஆகிட்டார், நாளைக்கே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறேன்னு வச்சிங்களேன், ரெடியா நீங்கள்? அதை பற்றி யோசிங்க. அதை விட்டுட்டு ஸ்கீம்ஸ் வைப்பாங்களா மாட்டாங்களா, எக்ஸாம் நடக்குமா நடக்காதா, நம்ம வேலை எக்ஸாம் நடந்தால் நாளைக்கே நம்ம எக்ஸாமுக்கு ரெடியா, அதை பற்றி நீங்கள் திங்க் பண்ணாதங்க. இதை பற்றி திங்க் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மாதிரி தேவையில்லாத திங்ஸை படிக்கும்போது யோசிக்காதீங்க. இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் மார்னிங், ஏர்லி மார்னிங், டே, ஈவினிங், மிட் நைட் எந்த டைமில் படித்தாலும் அது உங்களுக்கு சிறந்த டைம் தான், பெஸ்ட் டைம் தான். ஓகேவா, அப்போது எந்த டைமுன்னா படிக்கலாம். மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. டிஸ்டர்பன்ஸை தூக்கி தூரம் வைங்க. உங்களுக்கு தேவையான பொருட்களை பக்கத்தில் வைங்க. ஓகேவா, எக்ஸாம் வரைக்கும் படிங்க. இந்த ஒரு வாரம் படிச்சு விடாது, எக்ஸாம் வரைக்கும் நான் சொன்ன இந்த விஷயத்தை நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் படிக்கக்கூடிய 5 நிமிடமாக இருந்தாலும் அது உங்களுக்கு அமிர்தமான நிமிடமாகத்தான் இருக்கும். சரிங்களா, ஓகே. அப்போ எந்த டைம் படிக்கணுன்றது முக்கியம் இல்லை, எக்ஸாம் வரைக்கும் மனசை ஒருநிலைப்படுத்தி படிக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். தொடர்ந்து படிங்க, வெற்றி நிச்சயம். தேங்க்யூ.